ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 ஸ்குவாட்ல விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கௌதம் கம்பீர் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு. நீங்க யாரு சார் இதெல்லாம் முடிவு பண்றது? நீங்க யாரு? நீங்க ஒரு கோச், உங்க வேலையை பாருங்க சார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, hi from பாலா. ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 ஜெயிக்கிறதுக்கான ஆசை கொஞ்சம் கூட கௌதம் கம்பீருக்கு இல்ல, பிசிசிஐ கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தி கேட்கும் போது ஒரு பதில் சொல்லப்படுது. அதாவது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருப்பாங்களாங்க. இதை ஒரு கோச் கிட்டயோ செலெக்ஷன் கமிட்டி கிட்டயோ கேட்டா இப்போ அவங்களுடைய கரண்ட் ஃபார்முக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்? சார் கண்டிப்பா இருப்பாங்க சார், டெஃபினட்டா இருப்பாங்க அப்படிதானே சொல்லணும். ஒரு கேன் வில்லியம்சனுடைய ஃபியூச்சரை பத்தியோ, வரப்போற ஒரு வருஷம் 1.5 வருஷம் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கப்புக்கோ அவங்கள பத்தியோ, இல்ல எந்த டீமை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தை பத்தி ஆஸ்திரேலியா கிட்டயோ, இல்ல ஒரு பாபர் அசாமை பத்தி பாகிஸ்தான் கிட்டயோ, ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்குது இல்லைன்னு நீங்க டவுட் படுற எந்த பிளேயரை வேணா நீங்க எடுத்துக்கோங்களேன், அவங்கள பத்தி அந்த போர்டு கிட்ட கேட்டா, we wish he plays for our team. Definitely we need somebody like Kane Williamson in our squad. Definitely we want Steve Smith for 2027 ODI World Cup. அப்படிதாங்க ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு போர்டை சார்ந்த அந்த கோச்சுகளும் பேசிட்டு இருக்காங்க. இங்க எவன் கொடுத்தது இந்த கௌதம் கம்பீருக்கும், கௌதம் கம்பீருடைய பேட்டிங் கோச், பவுலிங் கோச், இந்த அசிஸ்டன்ட் கோச் இவ்வளவு தைரியத்தை? இன்னைக்கு இந்த கொட்டாக் அப்படிங்கிறவர் பேட்டிங் கோச், அவர் சொல்றாரு 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் இட் இஸ் வெரி டூ ஃபார்ங்க, எதுக்கு அதை பத்தி இவ்வளவு சீக்கிரம் பேசணும் அப்படின்னு. எந்த கேள்விக்கு இந்த பதில் வருது? ரோஹித் சர்மா, விராட் கோலி உங்களுடைய ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அது ரொம்ப நாள் இருக்குதுங்க, அதை பத்தி இப்ப அப்போ போகட்டும் சார், நிறைய டைம் இருக்கு சார். இப்ப நல்லா விளையாடுறாங்க, அதை பத்தி மட்டும் பார்ப்போம். இப்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, இப்ப பிரில்லியண்டா விளையாடுறாங்க, எல்லாம் சூப்பர் சார். அது ரொம்ப தூரம் சார். என்ன அவ்வளவு தூரம்? இதுக்கப்புறம் அவங்க விளையாட போறது ஜனவரி மாசம் ஓடிஐ சீரீஸ் 1 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா. அதுக்கப்புறம் ஐபிஎல் எல்லாம் முடிச்சுட்டு ஜூன் மாசம் தான் அடுத்த ஓடிஐ சீரீஸ் விளையாட போறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீரீஸ் விளையாடுவானுங்க, முடிஞ்சு போச்சு. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் எங்க? அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால உங்களுடைய பேட்டர்ஸுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோல பார்க்க போறோம். நம்ம விரைவில் பார்க்க போறோம். யாரெல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாம எத்தனை பேட்டர்ஸ் நமக்கு டாப் 6ல விளையாடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கால நல்ல ஸ்டாட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சிருக்காங்கன்றதான் விரைவில் பார்க்க போறோம். அது தனி வீடியோ, அதை வச்சிருவோம். பட் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கிற ஒரு 2 பிளேயர்ஸ், சீனியர் பிளேயர்ஸ், 2 எக்ஸ் கேப்டன்ஸ், பேக் டு பேக் அடுத்தடுத்த சக்சஸிவ் கேப்டன்ஸ். அவங்க அந்த கேப்டன்ஸ் இப்ப ரீசெண்டா ஒருத்தர் ஆஸ்திரேலியால செஞ்சுரியை போட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காரு. பிரைம் ஃபார்ம் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கேட்டா, we hope they play for India. கண்டிப்பா அவங்க 2 பேரும் விளையாடணும்னு நாங்க ஆசைப்படுறோங்க. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க 2 பேரும் இந்த ஓடிஐ ஃபார்மேட் மட்டும் தான் விளையாடுறாங்க, T20 டெஸ்ட் விளையாடல. அதனால இதுல அவங்களுடைய ஃபிட்னஸ் அவங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, அவங்க அந்த ஃபார்ம்ல இருந்துகிட்டே, முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஓடிஐ சீரீஸ் விளையாடி இவங்கள போன்ற 2 முக்கிய பிளேயர்ஸை அந்த ஃபார்ம்லயே இருக்கிறதுக்கு பாத்துக்கிற மாதிரி நாங்களும் ஓடிஐ ஸ்கெட்யூல் அரேஞ்ச் பண்றதுக்கு செலக்டர்ஸ் கிட்ட பேசுறோங்க, பிசிசிஐ கமிட்டி கிட்ட பேசுறோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடிஐ சீரிஸ் நிறைய இருக்க இவங்க 2 பேர் விளையாட வாய்ப்புகள் அமைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இதைத்தானே ஒரு கோச் ஆகிறவங்க பேசணும். நீ இதை கூட பேச வேணாம் ஐயா, எதுவுமே வேணாம், சிம்பிளா கண்டிப்பா அவங்க ஆடணும்னு ஆசைப்படுறீங்க, இதைத்தான் சொல்லணும். நீ திமிரா, ஆமா அதுக்கு நாள் இருக்கு சார், அதை பத்தி இப்ப ஏன் சார் பேசணும்னு நீ நினைக்கிறேன்னா, அப்ப நீ அவனுங்க 2 பேருமே ஏதாவது ஒரு இடத்துல தோப்பாங்கன்னு வெயிட் பண்றீங்க. ஏதாவது ஒரு சீரீஸ் 2 சீரீஸ்ல அவங்களுடைய ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், அவுட் ஆஃப் ஃபார்மை பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க. அது நடந்துச்சுன்னா அதை காரணம் காட்டி அவங்கள வெளியே தூக்கி போடலாம்னு ஆசைப்படுறீங்க. இதுதானே இதுல இருந்து வெளியே நமக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா கேட்டே ஆகும். இந்த தைரியத்தை, இந்த உரிமையை ஒரு பேட்டிங் கோச்சுக்கு யார் கொடுத்தா? அது வரட்டும் சார், அதுக்கு டைம் இருக்கு சார், அப்புறம் பார்க்கலாம் சார்னு சொல்றதுக்கான அந்த தைரியத்தை இவங்களுக்கு யாரு கொடுத்தாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க இன்டைரக்டா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்றத புரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்க முட்டாளா? நாங்க டைம் இருக்குது சார், அதுக்கு இன்னும் பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன பேச்சு இது?
இந்த பிசிசிஐ கண்டிப்பா கௌதம் கம்பீர் அண்ட் இந்த டீமை வார்ன் பண்ணியே ஆகணும். வாயை மட்டும் உங்க வேலையை மட்டும் பாருங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா நாங்க தோத்தே போயிருவோம்டா ஓடிஐ வேர்ல்டு கப்ன்றத சொல்லி இவங்க 3 பேரையும் இந்த பவுலிங் கோச் உட்பட மார்னே மார்க்கெல்லாம் பெருசா பேச மாட்டார், அவர் விட்டுருவோம். பட் இந்த கொட்டாக் வந்து ரொம்ப ஆடுறாப்ல இவங்களோட சேர்ந்துட்டு கௌதம் கம்பீரோட. இவங்க 2 பேர் வாயவும் அடைக்கிறதுக்கு பிசிஐ வேலை பார்க்கணும். இல்லைன்னா வேர்ல்டு கப்பு இவங்க 2 பேர் இல்லாம நீங்க போய் அடிச்சு கிழிச்சிருவீங்க, கிழிச்சு அனுப்பிடுவானுங்க உங்களை அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான நான் வந்து பாக்குறேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. கௌதம் கம்பீர் ஓவரா போயிட்டு இருக்காரா, அவருடைய கோச்சுக்கணும் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் வந்து பாக்குறேன். அதுவரை விடைபெறும் உங்கள் படம். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.